ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து ஹேக்கத்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஹேக் ஆன் வித் அமேசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் இதுக்கு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டீமாக தான் இதுக்கு இது பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. ஸோ 2 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு டீமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீமில் அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட். ஸோ கோடிங் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 28 May 2024 ஸ்டார்ட் ஆகும். 28 May 2024 எண்ட் ஆகிடும். ஸோ 3 PM ஸ்டார்ட் ஆகி 11 PM முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 28 May 2024 இது நடக்கும் கோடிங் ரவுண்டு. ஸோ 90 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 கொஷின்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோடிங் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த கோடிங் ரவுண்டை கிளியர் பண்ணணும். உங்கள் டீமில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேரும் தனித்தனியாக அந்த கோடிங் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும். அதில் 2 பேருமே எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியும். அந்த கோடிங் ரவுண்டில் கண்டிப்பாக 2 பேருமே பாஸ் ஆகணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா சப்மிஷன். ஸோ இந்த ரவுண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 May 2024 8 PM 9 June 2024 11:59 PM வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 May 2024 ஸ்டார்ட் ஆகி 9 June 2024 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப் சப்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 June 2024 22 June 2024 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரவுண்ட்லேயே செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனல். ஸோ அது வந்து அதோட டேட்ஸ்லாம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க அந்த டேட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2025 2026 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேக்கத்தானுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2025 2026 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஹேக்கத்தானுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2025 2026 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த ஹேக்கத்தானுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடெக் எம்டெக் MCA இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேக்கத்தானுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6.5 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதிருப்பீங்களா, நீங்கள் 2025 2026 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6.5 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அண்டர் கிராஜுவேஷனில். ஸோ நீங்கள் BE BTech எது பண்ணிகிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து 6.5 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை PG பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் 2025 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் UGயில் 6.5 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் டீம்லேயும் வந்து 2 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேக்கத்தானில் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh கேஷ் ப்ரைஸ் தருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக இருந்தீங்க அப்படின்னா 75,000 கேஷ் தருவாங்க. செகண்ட் ரன்னரப்பாக இருந்தீங்க அப்படின்னா 50,000 கேஷ் தருவாங்க. ஸோ நீங்கள் டாப் 8 டீம்ஸாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் 75 கோடர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் 50 ஃபீமேல் கோடர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப் 25 ஃபாஸ்டஸ்ட் கோடர்ஸ்க்கும் எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்க வந்து ரிவார்ட்ஸாக கொடுக்கறது. இந்த ஹேக்கத்தானில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ரிவார்ட்ஸாக இதான் அவங்க தராங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 25 May 2024 முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 25 May 2024 11:59 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே support@unstopped.com இருக்கு இல்லையா, இதுக்கு மெயில் பண்ணி நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ இதான் அவங்க வந்து எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த டெஸ்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ், டெஸ்ட்டோட எலிஜிபிலிட்டி, இதோட ஸ்ட்ரக்சர், ஹேக்கத்தானோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா. ஒருவேளை உங்களுக்கு அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இல்லையா லிங்க், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.